ஹாய் அஸ்பிரண்ட்ஸ், மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் முடிச்ச மாணவர்களா நீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். இன்று நமது அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின்படி 2026-27 கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிஎன்இபியை வந்து 2 டிபார்ட்மெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு என்னன்னா தமிழ்நாடு ஜெனரேஷன் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம், இன்னொன்னு பகிர்மான கழகம் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட். ஓகே, சோ இதுல இருக்கக்கூடிய வேகன்சிஸ், அதாவது 2026 to 27க்குள்ள வேகன்சிஸ் எவ்வளவு வேகன்சி ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆபீசர் கிட்டத்தட்ட ஒரு 42 வேகன்சி, 42 வேகன்சி ப்ரொபோசல் கொடுத்துருக்காங்க. சோ அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில், ஓகே, அதாவது 111 வேகன்சி, ஓகே, 111 வேகன்சிங்கிறத ப்ரொபோசல்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 212 வேகன்சிங்கிறது மெக்கானிக்கலுக்கு ஒரு ஹியூஜ் வேகன்சி, ஒரு நல்ல வேகன்சி, சரிங்களா? ஸோ நமக்கு மெக்கானிக்கலை பொறுத்தவரை என்னன்னா நமக்கு வந்து பவர் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா, கரண்ட் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துல தான் நமக்கு வந்து அந்த காலி பணியிடம் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? கிட்டத்தட்ட 212 வேகன்சிங்கிறது நல்ல வேகன்சி மெக்கானிக்கலுக்கு. ஸோ அப்புறம் பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல், ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் இப்பதான் வேகன்சி போட்டாங்க, 300 சம்திங் பிளஸ் வேகன்சி போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அகெயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 516 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டிகிரி குவாலிஃபிகேஷன், அதாவது டிகிரி இன் மெக்கானிக்கல் ஆர் டிகிரி இன் சிவில் ஆர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல். ஸோ இவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்தவரையில டிப்ளமோ முடிச்ச கேண்டிடேட், ஓகே, நீங்க டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்க எலிஜிபிள். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க டிப்ளமோயின் ட்ரிபிள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 945 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க, ஓகே, 945 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே வந்து டிப்ளமோயின் மெக்கானிக்கல் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 203 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க, ஓகே. ஸோ இந்த டிப்ளமோ வேகன்சிஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஇ முடிச்சவங்களும் எலிஜிபிள் தான், ஓகே. அடுத்து பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட், ஓகே, அக்கௌண்ட் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 435 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டி பர்பஸ் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் பொறுத்த பாருங்க, அசஸரா தெரியும் உங்களுக்கு, ஓகே, நம்ம கரண்ட் ரீடிங் எடுப்பாங்கல்ல, வீட்டுக்கு வந்து ரீடிங் எடுப்பாங்க. ஸோ அந்த வேகன்சி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12,500 வேகன்சி இருக்கதா சொல்லியிருக்காங்க, ஓகே. அடுத்து பாருங்க, டெஸ்டர் இன் கெமிக்கல், அந்த டிபார்ட்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 94 வேகன்சி சொல்லிருக்காங்க. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா கிராண்ட் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2026 to 27 பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15,058 வேகன்சி இருக்கதா டோட்டலா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 2021 ஆல்ரெடி ப்ரொபோசல் கொடுத்து அந்த வேகன்சி பெண்டிங் இப்போ வரைக்கும் என்ன பண்ண அப்லோட் கொடுத்துருக்காங்க. கேங் பண்ட் போஸ்ட் உங்களுக்கு தெரியும், ஓகே. பட் ஆனா அந்த வேகன்சியும் இன்னும் ஃபில் பண்ணல. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5,391 வேகன்சி இருக்கதா சொல்றாங்க. ஸோ கிராண்ட் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20,449 போஸ்ட் இருக்கதா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஓகே. சோ இந்த பிக் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்பவே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலை ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கு தான் நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமில மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி முடிச்ச மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்கிரீன்ல தர நம்பரை கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ நீங்கள் படித்த துறையை வேலையை பெற டேஃப்டன் கை கோருங்கள்.